வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அவர்களோட என்ட்ரி, அவரோட காஸ்டியூம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. யார் காஸ்டியூம் டிசைனர்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்துட்டு கேப்டன்ஷிப்பை பற்றி விசாரித்தாங்க. அப்போ வந்து கேப்டன் ஆர்மியாக நடக்க வேண்டிய அந்த கேப்டன்ஷிப் வந்து சில பேர் வந்து ஃபன்னியாக இருந்தது நாங்கள், சில பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க, சில பேர் ஹாஃப் அண்ட் ஹாஃப்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே அண்டர் 5, 10 அவுட் ஆஃப் அண்டர் 5 தான் எல்லோரும் கொடுத்தாங்க. 4, 5.5, 4.52 அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதில் வந்து திவாகர் வந்து பிரவீன் மேலே ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார். ஆனால் அது பிரவீனுக்கு எகெயின்ஸ்டாக தான் போச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் திவாகருக்கு ஃபாராக தான் பேசியிருந்தார். அவர் ஏதோ வந்து ஏஜை பற்றி பேச, அவர் வந்து என் பொண்டாட்டியை பற்றி எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்திருக்காரு போல இருக்கு பிரவீன். நான் அதை எபிசோடில் பார்க்கல, அது இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. மொத்தம் அவரோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப சுமாராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்தது. அவரை வந்து 6.5 மாதிரி ரேட் பண்ணிக்கிட்டார். அடுத்தது த வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டோட என்ட்ரி. ஃபஸ்ட்டு பிரக்ஞன் அண்ட் இவங்க சாண்ட்ரா அவங்களோட என்ட்ரி தான். பிரக்ஞனும் விஜய் சேதுபதி அவர்களும் பயங்கர ஃப்ரெண்டு போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இதில் ஒரு சீரியலில் கூட 2006 நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வாடா மச்சான் அப்படி அந்த மாதிரி தான் பேசினாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப மச்சான் அப்படி மாதிரி தான் பேசினாரு. அப்போ வந்து இவர் வந்து சொன்னார், வீட்டுக்குள்ளே நீ இன்கேஸ் போயிட்டேன்னா கூட ஏதாவது நான் கடிஞ்சுக்கிட்டேன்னா அது ஷோ தனியாக, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தனியாக அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது கிளியர் பண்ணிக்கிற வரைக்கும் அது நல்லது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து குரூப்பை கிழிக்க போகிறோம், குரூப்பாக விளையாடுறவங்கள அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் பிரக்ஞன் வந்து ஒரே கண்டஸ்டன்ட் நினச்சேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் விளையாட போகிறாங்க போல இருக்குது. அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் இன்கேஸ் இல்லைன்னா கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து ஹானஸ்ட்டாக ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து முகத்துக்கு நேராக சொன்னாங்க, நீங்கள் ஏன் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுத சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எழுதினாங்க. அப்போ வந்துட்டு பார்வதியோடது வந்து நீங்கள் தப்பாக விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்துக்குமே பயங்கர ப்ரூட்டலாக இருந்தது. அதில் பார்வதியோடதெல்லாம் கிழிச்சே போட்டாங்க, ரூத்லெஸ் அப்படின்னாங்க. அரோராவோடதையும் கிழிச்சு போட்டுட்டாங்க. ஏன்னா அரோரா வந்துட்டு வேறு, ஆனால் அரோராலாம் ப்ளேயே பண்ணல, அவங்களும் வெரி ரூட் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து கனியை வந்து குரூப்பாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாங்க. எஃப்ஜே வந்து நீ கேம் விளையாடுறதே நல்லா இல்லைனாங்க. ஓரளவுக்கு விக்ரம் கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சபரிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக சொன்னாங்க. மிச்சம் எல்லாத்தையுமே திவாகர்லேருந்து கெமிக்கும் ஓரளவுக்கு ஓகேவா சொன்னாங்க. மிச்சம் எல்லாத்தையுமே கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதில் வந்து 2 பேத்துக்கு கிழிச்சே போட்டுட்டாங்க, பார்வதி அண்ட் அரோராக்கு. அவங்களுக்கு அதனால பயங்கர கோவம். அதுவும் இல்லாமல் கமருதீன் அண்ட் பார்வதிக்கும் இடையே அவங்க வந்து ஒரு மாதிரி பற்ற வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். பார்வதி வந்து கமருதீனை பற்றி சொன்னதை அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க.